ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகை. நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படம் பிரிடேட்டர் ஃப்ரான்சைஸில் ரிலீஸ் ஆகிருக்க 9வது படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் யாட்ஜா அப்படிங்கிற ஒரு பிரிடேட்டர்ஸ் வேர்ல்டில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே டெக்குன்னு ஒரு பிரிடேட்டர் இருக்கு. அந்த பிரிடேட்டர் தான் ஹீரோ பிரிடேட்டர். அந்த பிரிடேட்டர் வீக்கா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பிரிடேட்டர்ஸ் வேர்ல்ட்லேயே இந்த பிரிடேட்டர் தான் சின்ன பிரிடேட்டராக இருக்கு. இதனால அவங்க அப்பா பிரிடேட்டரு வீக்கான பிரிடேட்டர்லாம் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் பிரிடேட்டர்கிட்ட கொல்ல சொல்லிடுது. அந்த அண்ணன் பிரிடேட்டர் டெக் பிரிடேட்டரை கொல்லாம காப்பாத்தி தன்னோட ஸ்பேஸ்ஷிப் மூலம் வேற கிரகத்துக்கு போற மாதிரி செட் பண்ணிடுது. இதை பார்த்ததும் அவங்க அப்பா பிரிடேட்டர் தான் சொன்னதை செய்யாம தம்பி பிரிடேட்டரை தப்பிக்க வச்சேன்னு சொல்லி அண்ணன் பிரிடேட்டரை கொன்னுடுறாரு. இந்த விஷயம் டெக் பிரிடேட்டர் கண்ணு முன்னாடி நடக்குது. டெக் பிரிடேட்டரோட ஸ்பேஸ்ஷிப் அப்படியே கென்னா அப்படிங்கிற ஒரு கிரகத்தை நோக்கி போகுது. கிரென்னா கிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமான கிரகம். அந்த கிரகத்துல வித்தியாசமான உயிரினங்களா இருக்கும். இந்த டெக் பிரிடேட்டர் அந்த கிரகத்துக்குள்ள போயிருது. போன பிறகு தான் அப்பா பிரிடேட்டர் சொன்ன ஒரு விஷயம் அதுக்கு ஞாபகம் வருது. அந்த கென்னா பிளானட்ல காலிஷ் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மிருகம் இருக்கு. அந்த மிருகத்தை யாராலையும் வேட்டையாட முடியாது அப்படிங்கிறத அவங்க அப்பா பிரிடேட்டர் டெக் பிரிடேட்டர் சொல்லியிருப்பாரு. இதை யோசிச்சுட்டு தன்னை ப்ரூவ் பண்றதுக்கு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலிஷ் மிருகத்தை தேடி டெக் பிரிடேட்டர் கென்னா பிளானட்ல சுத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பிரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமா எனக்கு பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் தான். யூஸ்வலா ஹாலிவுட் படங்கள்ல டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். இந்த படத்துல அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க அந்த கென்னா அப்படிங்கிற கிரகத்தை டெவலப் பண்ணியிருந்த இடத்துலயே டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. எது விஎஃப்எக்ஸ் எது செட்டு அப்படிங்கிறது தெரியாத லெவலுக்கு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கென்னா வேர்ல்டில் வித்தியாசமான உயிரினங்கள் வரும். அந்த உயிரினங்களுக்கெல்லாம் யூனிக்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அந்த உயிரினங்களோட இந்த டெக் பிரிடேட்டர் ஃபைட் பண்ணுற இடங்கள் எல்லாம், அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லா இடங்கள்லையும் டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. ஒளிப்பதிவாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், சவுண்ட் டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா டெக்னிக்கல் விஷயங்களும் படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாரி அந்த கென்னா வேர்ல்டில் நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒன்றும் யூனிக்காக இருந்துச்சு. அதில் யூனிக்காக சில விஷயங்களை கிரியேட்டிவிட்டியாக கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விஷயங்களும் சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்சு ஹியூமன்ஸாக இந்த படத்தில் யாரும் பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஹீரோயின் எல்லா கன்னிங் மட்டும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த 2 கேட்டகரிலையும் பண்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபேஸ் மட்டும்தான் ஹியூமன் மாதிரி இருக்கும். அதை தாண்டி பிரிடேட்டர்ஸ் வித்தியாசமான உயிரினங்களாக தான் எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அவங்க கொடுத்த கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள்னு சொன்னா, இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் டெக்னிக்கல் விஷயங்கள் தான். ஆக்ஷன் சீக்வன்சஸ் படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கென்னா அப்படிங்கிற வேர்ல்டை இவங்க டிசைன் பண்ணியிருந்தது, அந்த வேர்ல்டில் இருந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், அந்த கிரியேச்சர்ஸோட வர ஃபைட் சீக்வன்சஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எனக்கு சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்னு சொல்லணும்னா, இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான் இருக்கும். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மோட்ல தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே போகும். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைனும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டிராபேக்ஸ் மாதிரி தான் பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அட்டகாசமாக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் விஎஃப்எக்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ், அந்த கென்னாங்கிற வேர்ல்டை இவங்க ரெடி பண்ணது, அந்த வேர்ல்டில் இருந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், இது எல்லாம் படத்தோட சுவாரஸ்யத்துக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அப்புறம் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் ரெண்டுமே ஓல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயமும் இந்த படத்தோட டிராபேக் மாதிரி பட்டுச்சு. உங்களுக்கு ஸ்டோரி அவுட்லைன் ஸ்க்ரீன் பிளே ரெண்டும் பழைய பேட்டர்னில் இருந்தாலும் அட்டகாசமான ஆக்ஷன் சீக்வன்சஸும் அதகமான விஎஃப்எக்ஸும் இருக்கிற மாதிரி
ஹாலிவுட் ஆக்ஷன் படங்கள்னா நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாரி ஆடியன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.